ஏய் என்னடி சீரியல் உட்காந்து பாத்துட்டு இருக்க? டேய் டேய் இப்பதான்டா அப்பா ஃபோன் பண்ணாரு. பாவம் அவருக்கு பஸ்ஸே கிடைக்கலையா. நீ போய் அவரை கூட்டு வந்துரு. டேய் என்ன மேட்சாடா முக்கியம்? பாவம்டா அவரு. நான் தான் வீட்லயே நியூஸ் பார்த்துட்டு இருக்காருன்னு வெளியே அமிச்சேன். எது? வீட்லயே சும்மா இருக்காருன்னு சொல்லி வெளியே அமிச்சேன். என்னால் தானே அவர் வெளியே போனாரு. பாவம் போய் கூட்டு வா. நீ வந்து மேட்ச் பாரு. உனக்கு நான் ரிமோட் கொடுக்க போறேன். மா நீ சொன்ன வீட்டு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன். வீடு பூட்டி இருக்கு, ஆளே வரல. சரி மாமா, இப்போ உங்க பிள்ளைய அமுச்சு வச்சிருக்கேன், அவர் கூட வந்துருங்க. மா அவன் ஏமா வரான்? தடிக்கு விழுந்தா பஸ் இருக்கு. மாமா எதுக்கு பஸ்ல எல்லாம் ஏறி வந்துகிட்டு உடம்பு என்னத்துக்கு ஆவருது? அவனை அனுப்பி விட்டுட்டேன், பொறுமையா அவன் கூடயே வந்துருங்க. பொறுமையா வாங்க. சரிம்மா சரிம்மா. அவங்க வரதுக்குள்ள சீரியல் முடிஞ்சிரும். இந்தா ரிமோட். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ வந்த உடனே மேட்ச் வச்சிட்டேன். மேட்சே முடிஞ்சிருச்சு, இப்போ எதுக்கு ரிமோட் என்கிட்ட கொடுத்த? அச்சச்சோ. ஏய் ரொம்ப நடிக்காத. நீ வேணும் தானே என்ன மேட்ச் பார்க்க விடாம பண்ண. டேய் என்னடா, எவனோ விளையாடுறான், எவனோ சம்பாதிக்கிறான், எவனோ சாப்பிடுறான். இங்க நீ சாப்பிடணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு என்னைய திட்டுறியா நீ? ஏய் சிஎஸ்கே மேட்ச்டி, தலையோட லாஸ்ட் சீசனு. ஒரு மேட்சும் முக்கியம் தெரியுமா? டேய் மேட்ச் எல்லாம் போர். சீரியல் அதை விட போறடி. அவ்வளோ இருந்தா போன்லயே கிரிக்கெட் வருதுல்ல, அதை போய் பாருடா. என் சீரியல் இருந்தானே போன்ல வரும், நீ போய் பாரு போன்ல. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பார்த்தா கூட எவன் எவ்வளவு அடிச்சான்னு தெரியும்ல. ஒரு வாரம் அப்புறம் சீரியல் பார்த்தா கூட யார் என்ன நடிச்சான்னு புரியும்ல. ஐயோ கரெக்டா சொல்றானே. அத பார்த்துட்டு டெய்லி ஒப்பாரி வச்சுன்னு இருப்ப. ஏன் நீ கூட தான் மேட்ச் பார்க்கும்போது ஐயோ அம்மான்னு அடிச்சுப்ப, எவனாவது தோத்துட்டா அழுவ. போடா. ஒரு நாள் நீ மேட்ச் பாரு, அப்ப தெரியும் நான் ஏன் ஐயோ அம்மான்னு கத்துறேன் அழுவுறேன்னு. டேய் ஒரு நாள் சீரியல் பாருடா, அப்பதான் புரியும் நான் ஏன் கதறி கதறி அழறேன்னு. ஒரு நாள் நியூஸ் பாருங்க, அப்பதான் நான் ஏன் நியூஸ் பாக்குறேன்னு தெரியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும்னா நீங்க இப்ப சொன்னதுதான் கரெக்ட். நீ ஒரு நாள் சீரியல் பாரு, நீ ஒரு நாள் ஐபிஎல் பாரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க எது பெஸ்ட்னு.